வணக்கம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனல்ல பிஸ்கெட் செய்யலாங்க இன்னைக்கு ரொம்ப ஈஸியா நம்ம வீட்ல எப்படி செய்யலாம்ன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் இந்த வீடியோவை நீங்க Subscribe பண்ணாம பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பாருங்க ஆல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க வாங்க நம்ம ஈஸியான இந்த பிஸ்கெட்டை எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் பிஸ்கெட் செய்யிறதுக்காக முதல்ல நாம 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம் 1 டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாங்க 2 டீஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாங்க 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்து நம்ம கையில் க்ரஷ் பண்ணி அதில் போட்டுடலாம் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் 1/2 கப் டெசிகேட்டட் கோகனட் அதில் சேர்த்துடலாங்க 1/2 கப் சுகர் எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி இதில் நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாங்க நாம் பிஸ்கெட் செய்யறதுக்காக 1/2 கப் நெய் எடுத்துருக்கேங்க நான் 1/2 கப்பையும் மொத்தமாக அதில் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கலந்துக்கணும் கையில் நம்ம இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தாக்கா கரெக்டாக அப்படியே கொழுக்கட்டை மாதிரி நம்ம கையில் நிற்கணும் அந்த மாதிரி பதத்தில் நம்ம கலந்து வச்சுக்கலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்து வச்ச பிறகு சும்மா ஒரு 3 ஸ்பூன் அளவு தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு 1/2 hour வச்சிடலாம் நம்ம இப்போ 1/2 hour கழித்து நம்ம திறந்து பார்த்தாக்கா நல்லா செட் ஆகி நல்லா இருக்குங்க இந்த மாவு இப்போ இந்த மாதிரி நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கிற மாதிரி இதை செஞ்சுருக்கேன் இப்போ ஒரு பீஸாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் எண்ணெயை நல்லா கொதிக்க வைக்கக்கூடாது ரொம்ப லோ ஹீட்டில் தான் வச்சுக்கணும் ரொம்ப லைட்டான சூட்டில் தான் நம்ம இதை போடணும் ஒன்று ஒன்றா போடலாம் அப்படியே நம்ம உடனே திருப்பவோ கலக்கவோ எந்த இதுவுமே பண்ணக்கூடாது நம்ம அதில் சேர்த்துட்டு அப்படியே விட்டுடணும் அது நல்லா வெந்து வரும் வெந்த பிறகு தான் நம்ம திருப்பி போடணும் நீங்கள் நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டாக்கா எல்லாம் பிரிஞ்சு போயிடும் நெய் சேர்க்கும்போது கரெக்டான பதத்தில் சேர்த்துக்கணுங்க இப்போ மெதுவாக நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வரும் நல்ல லைட் ப்ரௌனிஷாக கலரில் கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் எடுத்து ஒன்று ஒன்றா வச்சுடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்ல பிஸ்கெட் நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிட்டோம் இப்போ நான் உடச்சி காட்டுறேன் உள்ளே பாருங்கள் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் மேலே கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம வீட்லேயே இதை செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Subscribe பண்ணலைன்னா Subscribe பண்ணுங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ